ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனலில் என் காதலே சீரிஸ் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த நாள் சசாக்கி ஸ்கூலுக்கு நேரத்தில் வந்து குடிக்கிறதுக்காக ட்ரிங்க் எடுத்துட்டு இருக்கு. அப்போ அங்கே மியா வரான். அவன் சசாக்கியை பார்த்துட்டு, என்ன சசாக்கி சீனியர் இவ்வளோ சீக்கிரமாக ஸ்கூலுக்கு வந்திருக்காருன்னு சொல்லி வேகமாக மியா சசாக்கி கிட்ட ஓடி வந்து, சீனியர் குட் மார்னிங், என்ன இன்னைக்கு திடீர்னு சீக்கிரமாக ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்னு கேட்க, சசாக்கி அதுவா ஃபைனல் எக்ஸாம் பக்கத்தில் வந்துருச்சுல, அந்த எக்ஸாமில் எப்படியாவது பாஸ் பண்ணணுங்கிறக்காக ஹிரோனா கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அவன் என்னை காலையில் சீக்கிரமாக வந்தேன்னா நான் உனக்கு டியூட்டரிங் பண்றதா சொன்னா. ஏன்னா அவன் டாம்ல ஃப்ரெண்ட்ஸ் வரக்கு அனுமதி இல்லையாமா, அதான் ஸ்கூலுக்கு வர சொல்லி சொன்னா. அதான் படிக்கிறக்காக ஸ்கூலுக்கு சீக்கிரமா வந்துட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அப்ப கரெக்டா ஹிரோனா கிட்ட இருந்து சசாக்கிக்கு மெசேஜ் வருது. அவன் எனக்கு ரன்னிங் பிராக்டிஸ் இருக்கிறதுனால நான் பிராக்டிஸ் முடிச்சிட்டு லேட்டா தான் வருவேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்க. அதை படிச்ச சசாக்கி மியா கிட்ட, மியா இப்ப நீ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் ஹாட் சாக்லேட் ட்ரிங்க் குடிச்சுக்கிட்டே பிஎல் நாவல் பத்தி பேசிட்டு இருக்கலாமா? ஏன் இப்படி கேக்குறேன்னா, ஹிரோனா ரன்னிங் பிராக்டிஸ் முடிச்சிட்டு லேட்டா தான் வருமானாமா, அது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கலாமான்னு சொல்ல, அதை கேட்ட மியாவும் சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஹாட் சாக்லேட் ட்ரிங்க் எடுத்துக்கிட்டு தனியா உட்காந்து பேச ஆரம்பிக்க, சசாக்கிக்கு ஹாட் சாக்லேட் ட்ரிங்க் குடிச்சு பழக்கம் இல்ல போல. அவன் அந்த ஹாட் சாக்லேட் ட்ரிங்க் குடிக்க போக, அப்ப அந்த ஹாட் சாக்லேட் நம்ம சசாக்கியோட நாக்க சுட, சசாக்கி சுற்றுச்சுன்னு சொல்லி கத்த, அதை பார்த்த மியா என்னாச்சு சீனியர், நீங்க ஓகே தானேன்னு சொல்லி கேட்க, சசாக்கி ஓகே தான், ஹாட் சாக்லேட் ரொம்ப சூடா இருக்குன்னு சொல்ல, மியா பார்த்து சீனியர் நாக்கு சுற்ற போது, நாக்கு மட்டும் சுற்றுச்சுன்னா உங்களால எதையும் சாப்பிடவோ குடிக்கவோ முடியாது, அதனால பொறுமையா குடிங்கன்னு சொல்ல, சசாக்கி அப்படியா, அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் மியா, நான் இது வரைக்கும் ஹாட் சாக்லேட் ட்ரிங்க் குடிச்சதே இல்ல, இப்பதான் முதல் தடவை குடிக்கிறேன், அதனால எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியலன்னு சொல்லி சசாக்கி மியாவோட முகத்தை பார்க்க, அங்க மியாவோட முகம் எல்லாம் செவந்து இருக்கிறத பார்த்த சசாக்கி, உனக்கு என்னாச்சு மியா, நீ ஓகே தானே, ஏன் உன் முகம் இப்படி செவந்து போய் இருக்குன்னு சொல்லி சசாக்கி நம்ம மியாவை உத்து பார்க்க, அதை பார்த்த மியா வைக்கப்பட்டு, சீனியர் ப்ளீஸ் என்னை இப்படி உத்து பார்க்காதீங்க, எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. ஆமா சீனியர், உங்களுக்கு கேட்டோட நாக்க பத்தி தெரியுமான்னு சொல்லி கேட்க, சசாக்கி என்னது கேட்டோட நாக்கா, எனக்கு கேட்டோட நாக்க பத்தி எதுவும் தெரியாது, என்ன விஷயம்னு கேட்க, மியா கேட்டோட நாக்கு ரொம்பவே கியூட்டா இருக்கும், அதே சமயம் சொரசொரப்பாவும் இருக்கும், அப்படி நாக்கு இருக்கவங்க கிஸ் பண்றதுல ரொம்ப வீக் ஆனவங்கன்னு சொல்லுவாங்க, பர்சனால கிஸ்ஸோட ஃபீலிங்ஸை கூட உணர முடியாதாமான்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்ட சசாக்கி, ஆமா உனக்கு எப்படி பூனை நாக்கு இருக்க பர்சனை பத்தி தெரியும்னு சொல்லி கேட்க, ஏன் அதுவா சீனியர், நேத்து டிவில பூனை நாக்கு இருக்கவங்கள பத்தி சொன்னாங்க, பூனை நாக்கு இருக்க பர்சன் கிஸ் பண்றதுல ரொம்ப வீக் ஆனவரா இருப்பாங்களாமா, அவங்கனால சரியா கிஸ் கூட பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு பூனை நாக்கு இருக்க பர்சன் பிஎல் கப்புலா சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி கிஸ் பண்ணணுங்கிறத பிராக்டிக்கலாவே பண்ணி சொல்லி தருவாங்க, அந்த பர்சனை ஈஸியா கிஸ் பண்ண கத்துக்குவாங்கன்னு சொல்லி பயவள ரொமான்டிக் மூட்ல பேசிட்டு வைக்கப்பட்டுட்டு இருக்க. பேசுறதையெல்லாம் சசாக்கி சைலண்டா கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்த மியா, அடடா நான் என்ன உளறிட்டு இருக்கேன், நான் சும்மா இருந்தாலும் என் வாய் சும்மா இருக்காது போலயே, சீனியர் கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேனே, அவர் என்ன நினைப்பாருன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு, சாரி சீனியர் என்ன தப்பா நினைக்காதீங்க, எனக்கு பியலோட கிஸ் எப்படி இருக்குங்கிறத பத்தியும் அவங்க எப்படி கிஸ் பண்றாங்கிறத பத்தியும் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட சசாக்கி, அடடா ஃபுஜியோஷி மனசுல இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குங்கிறதையே நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன், ஏன் நீ கிஸ் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புறியா, அப்படி நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சினா நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ வேணா என்ன வச்சு ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ல, அதை கேட்ட மியா என்னது ட்ரை பண்ணி பார்க்கவான்னு ஷாக் ஆகி கேட்க, சசாக்கி ஆமா நீ வேணா என்னோட நாக்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிஸ் பண்றதுக்கு சரியான நாக்கா இல்லையான்னு சொல்லுன்னு நாக்க வெளியே நீட்டி காட்ட, அதை பார்த்த மியா, சீனியர் நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் அதை மீன் பண்ணி சொல்லலன்னு தள்ளி போய் உட்கார, நீங்க பாருங்க சீனியர், நான் நார்மலான பையன் தான், நான் ஒன்னும் கே கிடையாது, அதனால எனக்கு அவங்க உணர்ச்சிகளை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்லி கத்திட்டு இருக்கு. அதை கேட்ட சசாக்கி நம்ம மியாவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க, மியா அது இருக்கட்டும் சீனியர், உங்களுக்கு அடுத்து என்ன டைப் நாவல் வேணும்னு சொல்லுங்கன்னு கேட்க, சசாக்கி அப்படின்னா உங்ககிட்ட எத்தனை நாவல் தான் இருக்கு, அந்த நாவலோட லிஸ்ட் சொல்லு, அதுல எனக்கு பிடிச்ச நாவலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, மியா சாரி சீனியர், என்கிட்ட அதிகமான நாவல்ஸ் இருக்கனால என்னால லிஸ்ட் பண்ணி சொல்ல முடியாது, ஏன்னா நான் தினம் புது நாவல் எடுத்து படிச்சுட்டு இருப்பேன்னு சொல்ல, அதை கேட்ட சசாக்கி அப்படியான்னு சொல்லி ட்ரிங்க் குடிச்சுக்கிட்டே மனசுக்குள்ள மியாவை பார்த்து, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாவல் படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் இவன் எனக்கு 30 நாவலுக்கு மேல வாங்கி கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன், அப்ப இவங்கிட்ட இன்னும் எவ்வளவு நாவல் இருக்குமோ தெரியலன்னு சொல்லி நினைச்சிட்டு சசாக்கி மியா கிட்ட, நீ கேக்குறத வச்சு பார்க்கும்போது நீ ஏதோ புது நாவல் படிக்கிற மாதிரி எனக்கு தோணுதேன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட மியா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லி அவன் பேக்ல இருந்து புது பிஎல் நாவல் புக் எடுத்து கொடுத்து, இந்தாங்க சீனியர், நான் இப்ப இந்த நாவல் தான் படிச்சுட்டு இருக்கேன், நீங்களும் படிச்சு பாருங்க, இந்த நாவலோட ஃபர்ஸ்ட் 10 சாப்டர் உள்ள இருக்கு, நீங்க இதை படிச்சு முடிச்சுட்டு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு செகண்ட் சாப்டர் வாங்கி தரேன்னு சொல்ல, சசாக்கி ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி அந்த நாவல் புக்கை வாங்கிக்க, மியா சசாக்கி கிட்ட, சீனியர் எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளாஸ்க்கு கிளம்பணும், நான் உங்களை அப்புறமா வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, சசாக்கி நம்ம மியா போறதையே பார்த்துட்டு, இப்பெல்லாம் நான் மியாவை அதிகமா தொடர மாதிரி இருக்கேன்னு சொல்ல, அப்ப நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அதுல பயந்து போன மியா, நான் பிஎல் நாவல் படிக்கிறதுனால எனக்குள்ள எந்த மாற்றமும் நடக்கல, நான் நானாத்தான் இருக்கேன்னு சொல்லி பயத்துல கத்திட்டு இருக்க. அதை பார்த்த சசாக்கி நம்ம மியாவோட கண்ணத்தை பிடிச்சு அவனோட பக்கத்துல போய், இங்க பாரு மியா, என்னோட நாக்கு கிஸ் பண்றதுக்கு பொருத்தமானதா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு சொல்லி நம்ம பையன் மியாவை கிஸ் பண்ண அடி போட, அதை கேட்ட மியா, என்னது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா, இங்க பாரு
பாருங்க, நான் அதை மீன் பண்ணி சொல்லல. நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன்னு சொன்னதையெல்லாம் நம்ம சசாக்கி நினைச்சு பார்த்து வெக்கப்பட்டுட்டு இருக்கேன். இங்க கிளாஸ்க்கு வந்த நம்ம மியா சசாக்கி சீனியர் பேசுறது பண்றது எல்லாமே பார்க்க அப்படியே பிஎல் ஆக்டர் யூகி மாதிரியே இருக்கேன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே கிளாஸை கவனிக்காம புலம்பிட்டு இருக்க. அந்த சத்தத்தை கேட்ட கொரசுவா, ஏன்டா கிளாஸை கவனிக்காம என்ன புலம்பிட்டு இருக்க? ஆமா, டீச்சர் சொன்ன நோட்ஸ் எல்லாம் நீ கரெக்டா எடுத்துட்டியான்னு சொல்லி கேட்க, ஏன் இப்ப அது முக்கியம் இல்ல, என் முகத்தை பாரு கொரசுவா, இப்ப என் முகம் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க, கொரசுவா உன் முகம் பார்க்க ஏதோ டிப்ரெஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. சரி விடு, ஏன்னா நானே இப்ப அந்த நிலைமையில தான் இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட மியா திரும்பவும் கிளாஸை கவனிக்காம ஜன்னல் வழியா வெளியே எட்டி பார்த்துட்டு இருக்க. அப்ப நம்ம மியாக்கு சசாக்கி அவன் முத தடவை பார்த்தது பேசினது எல்லாமே ஞாபகத்துக்கு வர, மியா சசாக்கி சீனியர் எதுக்காக என்கிட்ட எப்பவும் டேட்டிங் வரையான்னு கேக்குறாரு. ஒருவேளை சீனியர் ஜோக்குக்கு அப்படி சொல்லி இருந்தாலும் அதை ஒரு தடவை தானே சொல்லி இருக்கணும். அவர் என்ன பார்க்கும்போது எல்லாமே அதைத்தான் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்ப நம்ம மியாக்கு காலையில சசாக்கி எனக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு, அவனை பத்தி நான் இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்க விரும்புறேன்னு சொன்னது ஞாபகத்துக்கு வர, சசாக்கி சீனியருக்கு பிடிச்ச அந்த பர்சன் யாரா இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்ப கரெக்டா ஸ்கூல் முடிஞ்சு பெல் சவுண்ட் கேட்க, அந்த சத்தத்தை கேட்ட மியா ஷாக் ஆகி கத்த, கொரசுவா என்னாச்சுடா, ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, மியா அதுவா, நான் சசாக்கி சீனியருக்கு புக்கு தர மறந்துட்டேன், நான் போய் சீக்கிரமா அதை கொடுத்துட்டு வந்தாருன்னு சொல்ல, கொரசுவா அதுக்காடா இப்படி கத்திட்டு இருந்த, இந்த டைம்க்கு எப்படி சசாக்கி சீனியர் கிளாஸ்ல தான் இருப்பாரு, நீ போய் அவர்கிட்ட இந்த புக்கை கொடுத்துட்டு வா, நான் உனக்காக ஸ்கூல் கேட் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட மியாவும் சரின்னு சொல்லி வேகமா புக் எடுத்துட்டு சசாக்கியோட கிளாஸ்க்கு ஓடி வந்துட்டு இருக்க. அப்போ அங்க கிளாஸ்ல சசாக்கியும் அவனோட ஃப்ரெண்டு ஒகாவராவும் பேசிட்டு இருக்க. ஒகாவரா சசாக்கி கிட்ட, ஏண்டா நீயும் பிஎல் நாவல் படிக்க ஆரம்பிச்சிட்டியா, அப்படி அந்த நாவல்ல என்னதாண்டா இருக்கு, ரெண்டு பசங்க லவ் பண்றதுல என்ன இருக்கு, அதை போய் எதுக்காக இப்படி படிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, சசாக்கி என்னடா பேசுற, காதலுக்கு பசங்க பொண்ணுங்கிற வேறுபாடே கிடையாது, காதல் எல்லாருக்குமே பொதுவானதுதான், என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணுகளோட காதலை விட பசங்களோட காதல் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனதுன்னு சொல்ல, அதையெல்லாம் கேட்ட ஒகவரா, ஓ உனக்கு அந்த அளவுக்கு பிஎல் நாவல் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சா, இங்க பாருப்பா, என்னதான் நாவல்ல ரெண்டு பசங்க உண்மையா லவ் பண்றதா எழுதி இருந்தாலும் அது நாவலுக்கு மட்டும்தான் சரியா இருக்கும், நிஜ வாழ்க்கையில ரெண்டு பசங்கனால உண்மையா லவ் பண்ண முடியாது, அப்படி அவங்க லவ் பண்ணியிருந்தாலும் அந்த லவ் லைஃப் லாங் நீடிக்காது, அதனால இப்படி தேவையில்லாம கண்ட நாவலை படிச்சு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா படிக்கிற வழிய பாருன்னு சொல்ல, அதையெல்லாம் கேட்ட சசாக்கி, எதுக்காகடா நீ பிஎல்க்கு அகெயின்ஸ்டா பேசிட்டு இருக்க, ஆமா எதனால உனக்கு பிஎல் பிடிக்கலன்னு சொல்லி கேட்க, ஒகவரா ஏன்னா என் கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு பிஎல் நாவல் பைத்தியம் தான், அந்த பிஎல் நாவல் புக் அவ தலைக்கடியில வச்சு படுத்துட்டு இருப்பா தெரியுமான்னு சொல்ல, அதை கேட்ட சசாக்கி, அதானே பார்த்தேன், என்னடா பிஎல்னு சொன்னாலே நம்ம பையன் கோவத்துல கொந்தளிக்கிறானேன்னு பார்த்தா இதான் விஷயமானு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க. அவங்க பேசினதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த மியா, என்னாலதான் சசாக்கி சீனியர் இப்படி ஒரு சங்கடமான நிலைமையில மாட்டிக்கிட்டாரு, எல்லாமே என்னோட தப்புதான்னு சொல்லி அவங்க பேசுறத பயபுல முழுசா கூட கேட்காம வேகமா அங்கிருந்து ஓடி வர, மியா இப்படி தலை தெறிக்க ஓடி வரத பார்த்த கொரசுவா, என்னாச்சுடா, ஏதாவது பிரச்சனையா, எதுக்காக இப்படி ஓடி வர, ஆமா இந்த புக்கை நீ சசாக்கி சீனியர் கிட்ட கொடுக்கலையான்னு சொல்லி கேட்க, மியா இல்ல இப்ப சீனியர் எக்ஸாம் பிஸில இருப்பாரு, அதனால இந்த புக்கை நான் அவருக்கு நெக்ஸ்ட் வீக்ல கொடுக்கலாம்னு நினைச்சு கொண்டு வந்துட்டேன். அப்புறம் கொரசுவா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சசாக்கி சீனியர் ரொம்ப கூல் ஆனவர்னு சொல்ல, அப்ப நமக்கு சசாக்கிய மியா பார்க்கும்போது எல்லாமே அவனை மறந்து சசாக்கிய ரசிச்சு பார்த்ததை எல்லாம் நினைச்சு பார்த்து வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்க. அதை பார்த்த கொரசுவா மியாவோட மண்டையிலே அடிச்சு, அவரு கூலானவருங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நீ எதுக்காக இப்படி பல்ல காட்டிட்டு இருக்க, வேகமா போய் உன்னோட ஷூவை போட்டுட்டு வான்னு சொல்ல, மியாவும் சரி போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்த மியா ஸ்கூல் பெல் அடிச்சது கூட தெரியாம டெஸ்க் மேல படுத்துட்டு இருக்க. அதை பார்த்த கொரசுவா, என்னாச்சு மியா, நீ எனக்கு லஞ்ச் கொண்டு வரலையா, நான் வேணா உனக்கு லஞ்ச் வாங்கிட்டு வரவான்னு சொல்லி கேட்க, மியா வேண்டாம், நான் ஸ்கூலுக்கு வெளியே இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போய் எனக்கு பிடிச்சதை நானே வாங்கிக்கிறேன்னு சொல்ல, கொரசுவா அப்ப சரி நான் போய் லஞ்ச் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, மியா திரும்பவும் டேபிள் மேல படுத்துக்கிட்டு, எனக்கு ரொம்ப குளிரா இருக்கு, என்னால முடியல, இப்ப என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல, நான் வேற சசாக்கி சீனியருக்கு நாவல் புக்கோட செகண்ட் வால்யூம் வேற கொடுக்க வேண்டியது இருக்கு, அந்த புக்கை நான் எப்படி கொண்டு போய் கொடுக்க போறேனோ தெரியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. அப்ப நம்ம மியாக்கு சசாக்கி ஒகவரா கிட்ட பேசிட்டு இருந்தது ஞாபகத்துக்கு வருது. அதுல ஒகவரா ரெண்டு பசங்க லவ் பண்றதுல என்ன இருக்குன்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம சசாக்கி, ரெண்டு பசங்க லவ் பண்றதுல என்ன தப்பு இருக்கு, காதல் பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேருக்குமே சமமானதுதான் சொன்னது ஞாபகத்துக்கு வர, மியா சசாக்கி சீனியர் ரொம்ப தைரியமானவர், அவர் பிஎல் நாவல் படிக்கிற விஷயம் கிளாஸ் பசங்களுக்கு தெரிஞ்சா பண்ணுவாங்களோன்னு பயப்படாம போல்டா ஓபனா பேசுறாருன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்க. அப்ப அங்க சசாக்கி வரா. அவன் மியா கிட்ட, என்னாச்சு மியா, ஸ்கூல் பெல் அடிச்ச சத்தம் கூட கேட்காம டெஸ்க் மேல படுத்து என்ன புலம்பிட்டு இருக்கேன்னு கேட்க, மியா வேகமா எழுந்து, சாரி சீனியர், பெல் அடிச்ச சத்தத்தை நான் கவனிக்கலன்னு சொல்ல, சசாக்கி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, அப்புறம் நீ கொடுத்த புக்கை நான் படிச்சு பார்த்தேன், புக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட லவ் ஸ்டோரியை நான் படிச்சதே இல்லை தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆமா நீ ஏன் இந்த நாவலோட செகண்ட் வால்யூம் எனக்கு தரலன்னு கேட்க, நீயா செகண்ட் வால்யூம் கொடுக்கறதுக்காக வரலான்னு தான் இருந்த சீனியர், ரொம்ப குளிரா இருந்தனால அப்படியே உக்காந்துட்டேன்னு சொல்லி அவன் பேக்ல இருந்து அந்த புக்கை எடுத்து சசாக்கி கிட்ட கொடுக்க, சசாக்கி ரொம்ப தேங்க்ஸ்னு அந்த புக்கை வாங்கி வச்சுக்கிட்டு மியாவோட ஆப்போசிட்ல போய் உக்காந்துட்டு, மியா இன்னைக்கு நீ
ஃப்ரீயா இருந்தீனா நம்ம 2 பேரும் புக் ஸ்டேஷன்ல இறங்கி புக் ஸ்டோர் வரைக்கும் போயிட்டு வரலாமா? அப்படியே அங்க புது புக் ஏதாவது வந்திருக்கான்னு பார்த்துட்டு வாங்கிட்டு வரலாமான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட மியா சசாக்கிய பார்த்துக்கிட்டே அவன் மனசுக்குள்ள சீனியர் எனக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியலையான்னு பேசிட்டு இருக்க அதை பார்த்த சசாக்கி சரி புக்கு வேண்டாம்னா உனக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டதுன்னு வாங்கிக்கோ ஓகேவான்னு சொல்ல மியா எனக்கு எதுவும் வேண்டாம் சீனியர் இங்க சொன்ன மாதிரியே நம்ம புக் ஸ்டோருக்கு போய் புது புக் வந்திருக்கான்னு பார்த்துட்டு வரலான்னு சொல்ல சசாக்கி அப்ப சரி இன்னைக்கு நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ நாளைக்கு ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம புக் ஸ்டேஷன் போயிட்டு வரலாம் சரியா? சரி இப்ப நான் இங்கிருந்து கிளம்புறேன் நான் இந்த புக்கை ஃபாஸ்டா ரீட் பண்ணிட்டு உங்ககிட்ட கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக மியா சரின்னு சொல்லி திரும்பவும் டேபிள் மேல படுத்துக்க அப்ப கரெக்டா லஞ்சை முடிச்சிட்டு குறைசவா உள்ள வரா. சாரி மியா உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா ஸ்கூல் பெல் அடிச்சது கூட தெரியாம சசாக்கி சீனியரோட என்ன கனவுல இருந்தியான்னு கேட்க அதை கேட்டு கடுப்பான மியா இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி பேசினா அதுக்கப்புறம் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நான் போய் நீ ஒரு கேன்னு சொல்லி ரூமர்ஸை கிளப்பி விட்டுருவேன்னு சொல்ல அதை கேட்டு பயந்து போன குறைசவா ப்ளீஸ்டா அப்படி எதுவும் சொல்லி வச்சிடாத ஏற்கனவே என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு சந்தேக பேயி இதுல நீ இதை வேற சொல்லிட்டீன்னா என் கதை முடிஞ்சதுன்னு சொல்ல அதை கேட்ட மியா அப்படிவா வலிக்கன்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்க அடுத்த நாள் ஸ்கூல்ல எல்லாரும் ஜாலியா வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க இங்க நம்ம பையன் சசாக்கி ஸ்கூலுக்குள்ள வரும்போதே இந்த மந்த்துக்குள்ள பெண்டிங் இருக்க எல்லா ஃபைலையும் முடிச்சிடணும்னு சொல்லி புலம்பிட்டே வர அதை பார்த்த குறைசவா குட் மார்னிங் மியான்னு சொல்ல மியா குட் மார்னிங்னு சொல்லி குறைசவா கையில இருக்க கிஃப்ட் பேக்கை பார்த்து எக்ஸைட் ஆயிட்டு குறைசவா இந்த கிஃப்ட் உன் கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு தானேன்னு சொல்லி கேட்க குறைசவா ஆமாண்டா இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல இந்த டேல நமக்கு ஒருத்தங்க கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா நாமளும் அவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும்ல ஆமா நீ எந்த கிஃப்ட் வாங்கலையான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட மியா அது வந்துன்னு சொல்லி இழுக்க அப்ப நமக்கு 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க அதுல மியா சசாக்கிக்காக 5 ரூபாயில இருந்து 320 ரூபாய் வரைக்கும் உள்ள சாக்லேட்டையும் அது கூடவே பிஎல் நாவல் புக் எல்லாம் வாங்கி வச்சுட்டு நம்ம இந்த சாக்லேட்டையும் நாவல் புக்கையும் சசாக்கி சீனியருக்கு கிஃப்டா பிரசன்ட் பண்ணிடுவோம் ஆனா சசாக்கி சீனியர் ஏதாவது பிரசன்ட் கொடுத்தா அதை நம்ம வாங்க கூடாது ஆமா அது இருக்கட்டும் நான் ஏன் அவர் பிரசன்ட் கொடுத்தா வாங்க கூடாது அவர் எனக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் தானே தராரு அந்த ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்குறதுல எந்த தப்பு இல்லையே அடடா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கேன்னு சொல்லி பயவுல புலம்பிட்டு இருந்ததையெல்லாம் மியா நினைச்சு பார்த்துட்டு இருக்க குறைசவா என்னடா யோசிச்சுட்டு இருக்க சரி நீ கிளாஸ்க்கு போ நான் இந்த கிஃப்டை என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக மியா சரின்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சுட்டு அவனோட வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்காக திங்ஸ் எல்லாம் பேக்ல எடுத்து வச்சுட்டு இருக்க அப்ப சசாக்கிக்காக கொண்டு வந்த கிஃப்ட மியா பாக்குறான் வாங்கின கிஃப்ட கொடுக்காம இருந்தா எப்படி நாம போய் இந்த கிஃப்ட சசாக்கி சீனியர் கிட்ட கொடுத்துட்டு வந்துருவோம்னு சொல்லி மியா வேகமா சசாக்கி கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்க அப்ப அங்க கிளாஸ்க்கு வெளியே மொபைலை பார்த்துட்டு ஹிரானா நிக்கிறான் ஹிரானாவை பார்த்த மியா சீனியர் நீங்களும் இன்னும் வீட்டுக்கு போகலையா ஆமா சசாக்கி சீனியர் உள்ள இருக்காரான்னு சொல்லி கேட்க ஹிரோனா ஆமா அவன் உள்ளதா இருக்கான் எனக்கு கால் வந்தனால போன் பேசுறதுக்காக வெளியே வந்தேன் சரி இங்கே இரு நான் அவனை கூப்பிடுறேன்னு சொல்லி கிளாஸ்க்குள்ள போன ஹிரோனா மியா வந்திருக்க விஷயத்த சசாக்கி கிட்ட சொல்ல சசாக்கி வேகமா வெளியே ஓடி வந்து மியா நீ இன்னும் வீட்டுக்கு கிளம்பலையா என்ன விஷயம் மியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அப்ப கிளாஸ்க்குள்ள எல்லாரும் பயங்கரமா கத்திட்டு இருக்க அந்த சத்தத்தை கேட்ட மியா ஷாக் ஆகி பார்க்க சசாக்கி சாரி மியா இன்னைக்கு எங்களோட லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சதை செலிப்ரேட் பண்ற விதமா கிளாஸ் பசங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்வீட் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்ல அதை கேட்ட மியா எனது ஸ்வீட் பார்ட்டியான்னு சொல்லி முழிக்க சசாக்கி மியாவை தனியா கூட்டிட்டு வந்து மியா நீ என்ன பார்க்கத்தான் இவ்வளவு தூரம் வந்தியா நீ இவ்வளவு தூரம் என்ன பார்க்க வந்திருக்கேன்னா அப்ப கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கு சொல்லு என்ன விஷயம்னு கேட்க மியா விஷயம் என்னன்னு அவன் பேக்குள்ள இருந்து அவன் வாங்கிட்டு வந்த சாக்லேட் கிஃப்ட் எடுத்து நீட்டி இந்தாங்க சீனியர் இதை நான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல அதை கேட்ட சசாக்கி எனது இந்த கிஃப்ட் நீ எனக்காகவா வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்டு கண்ணிமைக்காம நம்ம மியாவை பார்த்துட்டு இருக்க அதை பார்த்த மியா பயந்து போய் என்னாச்சு சீனியர் எதுக்காக இப்படி என்ன பாக்குறீங்க இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேங்கிறதுனால கிளாஸ்ல எல்லாரும் கிஃப்ட் கொடுத்துக்கிட்டாங்க அதான் நானும் உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்தனே தவிர மத்தபடி வேற எதுவும் இல்ல ப்ளீஸ் என்ன தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கேன் இங்க நம்ம சசாக்கி மியா பேசுறது எதுவுமே காதுல கூட விழுகாம உறைஞ்சு போய் சசாக்கி நம்ம மியாவை பார்த்துட்டு இருக்க அதை பார்த்த மியா சீனியர் நீங்க ஓகேவான்னு சொல்லி கேட்க சுய நினைவுக்கு வந்த சசாக்கி நான் ஓகே தான்னு சொல்லி மியா கையில இருந்து கிஃப்ட வாங்கிட்டு சரி நீ இங்கே இரு நான் உனக்காக ரிட்டர்ன் கிஃப்ட் ரெடி பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லி சசாக்கி வேகமா அங்கிருந்து ஓடி போக ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தா வாங்க கூடாதுன்னு சொல்லி சபதம்லாம் எடுத்திருந்த மியா சசாக்கியோட ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க சசாக்கி வேகமா அவனோட கிளாஸ்க்கு ஓடி வந்து வெக்கத்துல முகம்லாம் செவந்து போய் இருக்க அவனோட முகத்தை கைய வச்சு மறைச்சிக்கிட்டு இருக்க அதை பார்த்த ஹீரோனோ என்னாச்சு சசாக்கி ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்க சசாக்கி எனக்கு தெரியல என் இதயம் நிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோனோ நக்கலா இதயம் நிக்கிற மாதிரி இருந்தா அப்ப நீ சாக போறன்னு அர்த்தம்னு சொல்ல அதை கேட்ட சசாக்கி இல்லடா என் இதய துடிப்பு வேகமா இருக்குன்னு சொல்ல ஹீரோனோ ஏன்டா நீ காலையில சரியா எக்ஸசைஸ் பண்றது இல்லையா என்னன்னு சொல்லி கேட்க அதை கேட்டு கடுப்பான சசாக்கி உன்கிட்ட சொன்ன பாருன்னு மியா கொடுத்த கிஃப்ட டேபிள் மேல வச்சுட்டு மியாக்காக ஒரு பேக் நிறைய சாக்லேட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க இங்க மியா என்ன இவரு போய் ரொம்ப நேரம் ஆச்சு டைம் வேற ஆகுதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க அப்போ அங்க சசாக்கி வரான் சாரி மியா உன்னை நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அவன் பேக்கை ஓபன் பண்ணி இந்தா மியா உனக்கு பிடிச்ச சாக்லேட் நீ எடுத்துக்கோன்னு சொல்ல பேக் நிறைய சாக்லேட்ஸ் இருக்கிறத பார்த்த மியா என்ன இது இவ்ளோ சாக்லேட்ஸ் இருக்குன்னு சொல்லி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்க பார்த்த சசாக்கி சிரிச்சுட்டு என்ன பாக்குற இன்னைக்கு
இன்னைக்கு பிரசண்டா எனக்கு நிறைய சாக்லேட் வந்திருக்கு, அதான் எடுத்துக்கோன்னு சொல்ல மியாவும் எனக்கு ஒரு சாக்லேட் போதுன்னு சொல்லி எடுத்துக்க. அடுத்த நாள் ஸ்கூல்ல சீனியர்ஸ்க்கான கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லா கிளாஸ்க்கு போயிட்டு இருக்க. மியாவோட ஃப்ரெண்டு இன்னைக்கு ஃபங்க்ஷன்ங்கிறதுனால நம்மள யாரும் கண்டுக்க மாட்டாங்கடா, அதனால நம்ம எல்லாரும் பார்க்குக்கு போய் என்ஜாய் பண்ணலாமான்னு சொல்லி கூப்பிட அரசுவா சாரிடா என்னால வர முடியாது, நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ண போறேன்னு சொல்ல அதை கேட்ட அந்த பையன் என்னடா நீ இந்த உலகத்துல என்னமோ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும்தான் அழகா இருக்க மாதிரி அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கன்னு சொல்லி 3 பேர் பேசிட்டு போயிட்டு இருக்க. அப்போ அங்க நின்னுட்டு இருக்க சசாக்கிய மியா பாக்குறான். மியாவை பார்த்த சசாக்கி பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு ஹாய் மியான்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அதை பார்த்த கரசேவாவும் அவனோட இன்னொரு ஃப்ரெண்டு என்னடா சசாக்கி சீனியரியா பாத்துட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க மியா ஆமான்னு சொல்ல அதை கேட்ட மியாவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இவனை திருத்தவே முடியாது, வா நம்ம கிளாஸ்க்கு போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கிருந்து போக இங்க குரூப்ல நின்னு கத்திட்டு இருக்க சசாக்கியோட மண்டையில ஹீரோனா அடிச்சு எதுக்குடா இப்படி கத்திட்டு இருக்க, வா கிளாஸ்க்கு போலான்னு சொல்லி ஹீரோனோ சசாக்கி அங்கிருந்து கூட்டிட்டு போக அதை பார்த்த மியா யார் அந்த பையன், அந்த பையன் சசாக்கி சீனியரோட ரொம்ப க்ளோஸா இருப்பான் போலயேன்னு சொல்லி ஜலசாய் பார்த்துட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்கான். ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு மியாவும் கொரசோவும் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்க. அப்போ அங்க பிளாக் கலர் ஹேரோட ஹீரோனா நிக்கிறத பார்த்த மியா பயங்கரமா ஷாக் ஆயிட்டு சீனியர் என்ன இதெல்லாம், ஏன் ஹேர் டை பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அழகே உங்க ஹேர் கலர் தானேன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோனோ ஏண்டா நானே ஆல்ரெடி ஹேர் டை பண்ணது நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், இதுல நீ வேற பேசி என்னை இன்னும் கஷ்டப்படுத்தாதன்னு சொல்ல கேட்ட மியா அப்ப மார்னிங் சசாக்கி சீனியர் கூட இருந்தது ஹீரோனோ சீனியர் தானா, அதுக்குள்ள நம்ம சசாக்கி சீனியரை தப்பா நினைச்சிட்டோமேன்னு சொல்லி புலம்பிட்டு ஐயா ஹீரோனா கிட்ட என்னாச்சு சீனியர் எதனால ஹேர் டை பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க ஹீரோனா அதை ஏன்டா கேக்குற, கிராஜுவேஷனுக்கு பிளாக் கலர் ஹேர்ல இருந்தா தான் ஸ்கூலுக்குள்ள விடுவேன், இல்லைன்னா விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதான் வேற வழி இல்லாம பிளாக் டை பண்ணிட்டேன், ஆனா நீ கவலைப்படாத அடுத்த தடவை நீ பார்க்கும்போது நான் எப்பவும் போல ஹேர் கலர் பண்ணிடுவேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். இங்க நம்ம பையன் மியா இந்த பிளாக் கலர் ஹேர்ல கூட ஹீரோனா சீனியர் ரொம்ப அழகா இருக்காரு, பிளாக் கலர் ஹேர்ல ஆக்டர் யூகியை பாக்குற மாதிரியே இருக்குன்னு சொல்லி மியா ஹீரோனாவை வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்க. ஆனா நீ போட்டோ எடுத்த வரைக்கும் போதுன்னு சொல்லி மியாவை ஸ்டாப் பண்ண ரசிவா ஆனா சீனியர் நீங்க இப்படி ஹேர் ப்ளீச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க ஹேர் டேமேஜ் ஆயிடும், அப்புறம் முடி அதிகமா கொட்ட ஆரம்பிச்சிரும்னு சொல்ல ஹீரோனா சரியா சொன்ன, நான் கொஞ்ச நாளாவே நிறைய தடவை ஹேர் ப்ளீச் பண்ணிட்டேன், அதனால கண்டிப்பா என் ஹேர் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, முடி கொட்டவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல ஏன் ஆமா சீனியர் உங்களை பிளாக் கலர் ஹேர்ல பார்த்தா எங்களுக்கே உங்களை பார்க்க டிஃப்ரெண்டாவும் ஷாக்காவும் இருக்கே, உங்க ரூம்மேட் என்ன சொன்னாங்கன்னு கேட்க அவனா அவன் என் ஹேரை பார்த்துட்டு அடிக்கடி இப்படி ஹேர் ப்ளீச் பண்ணாதீங்க, ஹேர் டேமேஜ் ஆயிரும் கவனமா இருங்கன்னு சொன்னான்னு சொல்ல அதை கேட்ட மியா பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு வாவ் சீனியர் உங்க அப்டேட்க்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோனா எனது தேங்க்ஸா, இப்ப எதுக்காக இவன் நமக்கு தேங்க்ஸ் சொல்றான்னு ஒன்னும் புரியலையேன்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கு. அப்போ அங்க சசாக்கி வரான். அவன் அங்க நிக்கிற மியாவையும் கொரசேவாவையும் பார்த்துட்டு அட எல்லாரும் வீட்டுக்கு போகாம இங்க நின்று என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க ஹீரோனா அதுவா என் முடி டேமேஜ் ஆகுறத பத்தி பேசிட்டு இருந்தோம் வேற ஒண்ணும் இல்லன்னு சொல்ல மியா சசாக்கி கிட்ட ஆமா சீனியர் அப்ப நீங்களும் ஹேர் பிளாக் பண்ணிடுவீங்களான்னு சொல்லி கேட்க சசாக்கி ஆமா மியா ஆனா இப்போ இல்ல, எனக்கு டை பண்றது ஒன்றும் புதுசு கிடையாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல நான் பிளாக் கலர் ஹேர் தான் வச்சிருந்தேன், ஏன் மியா என்ன பிளாக் கலர் ஹேர்ல பார்க்க விரும்புறியான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட ஹீரோனோ இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, ஏண்டா நீ என்கிட்ட நேத்தே ஹேர் டை பண்ண போறதா சொல்லி என்னை ஏமாத்திட்டலன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அப்ப அங்க சசாக்கி ஹீரோனாவோட ஃப்ரெண்டு ஒகவரா வரான். அவன் சசாக்கி ஹீரோனா கிட்ட கைஸ் இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சாரி ஹீரோனோ என் தலைமுடியில வெறும் 4 லைன்ல மட்டும்தான் கலர் இருந்துச்சு, அதனாலதான் நான் ஹேர் டை பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்க. சசாக்கி மியா கிட்ட மியா இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு பேரு ஒகவரான்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ண. மியாங்கிற நேமை கேட்ட ஒகவரா பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு அப்ப நீதான் மியாவா, அப்ப நீதான் அந்த ஃபுஜியோஷியான்னு பிஎல் நாவல்ல வர ஆக்டரோட நேமை சொல்லி கோவமா கத்த அதை பார்த்து பயந்த மியா சசாக்கி சீனியர் பிஎல் ஆக்டரோட நேம் இவருக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்க சசாக்கி சாரி மியா நான் கிளாஸ் போர் அடிக்குதேன்னு சொல்லி பேக்ல இருந்து பிஎல் நாவல் புக் எடுத்து வச்சு படிச்சிட்டு இருந்தேன், அதை இவன் பார்த்துட்டான்னு சொல்ல அதை கேட்ட மியா ஏன் இப்படி பண்றீங்க சீனியர்னு சொல்லி கத்திட்டு இருக்க. ஒகவரா நான் கூட பிஎல் நாவல் பொண்ணுங்க மட்டும்தான் விரும்பி படிப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா பசங்களும் இந்த பிஎல் நாவல் விரும்பி படிக்கிறீங்களா, கடவுளே இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு ஒன்னும் தெரியலையேன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அதை பார்த்த சசாக்கி ஒகவரா எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க ஒகவரா நான் ஒண்ணு கத்தலன்னு சொல்ல அதை கேட்ட சசாக்கி உன்னோட கோவம் எனக்கு புரியுதுடா, உன் லவ்வருக்கு பிஎல் நாவல் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் அதிகம், அதுலயும் அந்த நாவல்ல வர யூகியை உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால உன் கேர்ள் ஃப்ரெண்டு நீயும் யூகி மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக உன்னை அவனோட கம்பேர் பண்ணி பேசுறது உனக்கு டென்ஷன் ஆகுதுன்னு எனக்கு புரியுதுன்னு சொல்ல அதையெல்லாம் கேட்ட ஒகவரா இவன் என்னடா பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா சொல்றானேன்னு முழிச்சிட்டு இருக்க. அதை கேட்ட ஹீரோனோ இதான் விஷயமா, ஆமா உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எப்படிப்பட்ட பிஎல் நாவல்ரா படிக்க பிடிக்கும்னு சொல்லி கேட்க ஒகவரா அவளுக்கு ஊக்கியும் ஃபிஜியோஷியும் நடிச்சிருக்க எல்லா நாவலுமே ரொம்ப பிடிக்கும்டா, 2 பசங்க லவ் பண்ற ஸ்டோரிய படிக்கிறதுல என்னதான் இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ தெரியலடா, தலைக்கடியில புக்கை வச்சு படிச்சிட்டு இருப்பா தெரியுமான்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அதை கேட்ட ஹீரோனா சரி விடுறா, அப்ப வாங்க நம்ம எல்லாரும் ஒகவராவை கம்ஃபர்ட் பண்றதுக்காக சிம்பதி பார்ட்டி பண்ணலாம்னு சொல்லி கூப்பிட வரசுவா சாரி சீனியர் எனக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டோட மீட்டிங் இருக்கு, அவளோட நான் வெளியே போகணும், அதனால நான் இன்னொரு நாள் வரேன்னு சொல்ல அதை கேட்ட மியா அப்ப இன்னைக்கு நான் தான் தனியா மாட்டிக்கிட்டேனா, இப்ப
என்ன காரணம் சொல்லிடா எஸ்கேப் ஆறுதுன்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்க. அதை பார்த்த சசாக்கி, மியா உனக்கு ஏதாவது ஒர்க் இருக்கான்னு சொல்லி கேட்க, மியா ஆமா சீனியர், நான் புக் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும் சாரின்னு சொல்ல, சசாக்கி ஆமா இல்ல நானும் புக் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும், இவன் ஒரு கஞ்ச பையன், இவனை நம்பியெல்லாம் பார்ட்டிக்கு போக முடியாது, அதனால நானும் உன் கூடயே புக் ஸ்டேஷனுக்கு வரேன்னு சொல்ல, அதை கேட்ட ஒகவரா பயங்கரமா டென்ஷன் ஆகி காத்திட்டு இருக்க. சசாக்கி சாரி ஒகவரா, எனக்கு சில புக்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு, அதனால உன்னோட சிம்பத்தி பார்ட்டியை இன்னொரு நாள் வச்சுக்கலாம் சரியான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, ஒகவரா சசாக்கிய போக விடாம, அப்போ உனக்கு என்ன விட ஃபுஜியோஷியை தான் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க, சசாக்கி இல்லன்னு சொல்ல, ஒகவரா ஒருவேளை இந்த பையன் உன்னை ஃபுஜியோஷி நினைச்சிட்டு இருக்கானா என்னன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட சசாக்கி நம்ம மியாவை பார்த்து அப்படியான்னு சொல்லி கேட்க, மியா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சீனியர், நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்ல, இவங்க பேசுறதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஹீரோனோ இப்பதான் முத தடவை சசாக்கி வாயால அவன் பிஎல் நாவல் படிக்கிற விஷயத்த பத்தி பேசுறத கேக்குறேன்னு சொல்ல, அதை கேட்ட சசாக்கி எதுவும் பேசாம சைலண்டா இருக்க. இப்போ ஒரு வழியா அவங்க கான்வர்சேஷனை முடிச்சிட்டு மியாவும் சசாக்கியும் புக் ஸ்டோருக்கு வந்துட்டு இருக்க. சசாக்கி மியா கிட்ட எனக்கு என்னமோ இன்னைக்கு நிறைய புது புக்ஸ் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்க. மியா சசாக்கிய கண்ணிமைக்காம பாத்துக்கிட்டு, இவர் பண்றது பேசுறது எல்லாமே அப்படியே ஆக்டர் யூகி மாதிரியே இருக்கு, ஆனா என்னால ஏன் இந்த விஷயத்த ஓபனா சசாக்கி சீனியர் கிட்ட சொல்ல முடியலன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு மியா பிஎல் புக் வாங்கிட்டு வர, அதை பார்த்த சசாக்கி என்னாச்சு மியா புது பிஎல் புக் கிடைச்சதா என்னன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அப்ப கரெக்டா சசாக்கி சொன்ன மாதிரியே மியாவோட ஃபேவரட் ஆத்தரோட புது புக் ரிலீஸ் ஆயிருக்கு, வந்து சீக்கிரமா வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண, அதை கேட்ட மியா பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு, சீனியர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்னோட ஃபேவரட் ஆத்தரோட நியூ புக் ரிலீஸ் ஆயிருக்கு, நான் போய் அதை வாங்கிட்டு வந்தாருன்னு சொல்லி மியா வேகமா ஓடி போய் அந்த புக்கை வாங்கிட்டு வர. இப்போ ஒரு வழியா மியாவும் சசாக்கியும் புக்கை வாங்கிட்டு ட்ரெயின்ல வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. டயர்ட்ல இருந்த மியா சசாக்கியோட தோல் மேல சாஞ்சு தூங்கி போக, அதை பார்த்த சசாக்கி மியா நெக்ஸ்ட் ஸ்டேஷன் என்னோடதுதான்னு சொல்லிட்டு இருக்க. அவன் பேசுறது காதுல கூட விழுகாம மியா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க. சசாக்கி மியாவோட பக்கத்துல போய் அவன் காதுல ஏதோ சொல்ல, அதை கேட்டு தூங்கிட்டு இருந்த மியா ஷாக்காய் எழுந்து உக்கார. சசாக்கி சிரிச்சிட்டு, ஒரு வழியா நீ எழுந்திருச்சிட்டியா, சரி மியா என் ஸ்டேஷன் வந்துருச்சு நான் கிளம்புறேன், பார்த்து மியா திரும்பவும் தூங்கிடாத, அப்புறம் உன்னோட ஸ்டேஷனை நீ மிஸ் பண்ணிடுவ, சரி நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, இங்க நம்ம மியா பேய் அரைஞ்ச மாதிரி முழிச்சிட்டு, இப்ப சீனியர் என்கிட்ட என்ன சொன்னாரு, சீனியர் சொன்ன அந்த வார்த்தை, அவர் சொன்ன அந்த வாய்ஸ் இந்த ட்ரெயினோட பயங்கரமான சத்தத்தை தாண்டி தெளிவா கேட்டுச்சேன்னு சொல்ல, அப்ப நமக்கு சசாக்கி மியா பக்கத்துல போய் என்ன சொன்னாங்கிறத காட்டுறாங்க. அதுல சசாக்கி மியாவோட பக்கத்துல போய் அஸ்கி வாய்ஸ்ல ஐ லைக் யூ மியான்னு சொல்லி இருக்க. அதை கேட்டு ஷாக் ஆன மியா, அப்ப சீனியருக்கு நிஜமாவே என்ன பிடிச்சிருக்கா, அடடா இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி மியா முகம்லாம் செவந்து போய் வெக்கப்பட்டு உக்காந்துட்டு இருக்க. இதோட என் காதலே சீரிஸ் எபிசோட் 3 கம்ப்ளீட் பண்றாங்க. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.